விரய குரு அப்படின்னா ஐயோ தேவையில்லாத செலவெல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், ஒரு லோன் எடுக்கலாம். இருந்து அந்த கஷ்டம்லாம் மாறும். நல்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது வரும். இப்போ வைத்தியம் பலிதமாகுது, நல்லா இருக்குங்க, என் வேலை ரொட்டீன் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் எந்த பாவத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின்னா, மிதுனம் உங்களுக்கு 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ற குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. விரய குரு அப்படின்னா ஐயோ தேவையில்லாத செலவெல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவான் விரய குருவாக வந்தாலும் சுப விரயங்கள் அப்படின்றது தான் நடக்கும். அப்போ கடகராசி அன்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி பாருங்கள் 2.5 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அதாவது அஷ்டமத்து சனியினோட பிடியிலிருந்து இப்போ தான் மீள்றீங்க. சனி பகவான் பாக்கிய சனியாக வந்து உட்காந்துருக்காரு. நிறைய நல்லது செய்வார், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே இந்த விரய குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரும் நிறைய நல்லதை செய்வார். அப்போ என்னென்ன செய்வார் இந்த விரய குரு? பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ கடகராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், ஒரு லோன் எடுக்கலாம். பிள்ளைங்களை வந்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம். இல்லை நாங்களே கடகவங்க, நாங்களே இளம் வயசு, நாங்கள் வந்து ஃபாரின் போய் படிக்கலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா தாராளமாக ஃபாரின் போய் படிக்கலாம். நாங்கள் வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கோங்க, பெருசாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக கிடச்சிடும். ஆக இந்த பாக்கிய சனியே இதெல்லாம் கொடுக்க போகிறார். அதுக்கும் மேலே இந்த விரய குரு அதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறார். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அஷ்டமத்து சனியில் சனி பகவான் எல்லா விதத்துலையும் கெடுத்தார் இல்லைங்களா? இப்போ பாக்கிய சனியை வந்து எல்லா விதத்துலையும் கொடுக்க போகிறார். அவர் எங்கே கொடுக்கணும் அவருக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னா என்ன பண்ணுறது? அவர் கொடுத்துருக்க வேலையை அவர் கரெக்டாக செய்கிறாரு. கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த பாவத்தில் வந்து உட்காடுறாங்களோ அதுக்கான வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்க. நம்மள மாதிரி கிடையாது. உட்காந்துட்டு எந்த இடத்துல உட்காந்தாலும் வேலை செய்யாமையே ஏமாத்துறது. அவங்களால அப்படி ஏமாற்ற தெரியாது. அதனால் அவங்க கரெக்டாக செய்வாங்க. அப்போ அவர் கெடுக்கணும் அப்படின்ற பாவத்தில் வந்து உட்கார்ந்தாரு, கெடுத்தாரு. இப்போ கொடுக்கணும் அப்படின்ற பாவத்தில் வந்து உட்கார்றாரு, ஸோ கொடுப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் இப்போ உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கணும் அப்படின்ற பாவத்தில் வந்து உட்கார்றாரு. புரியுதுங்களா? அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இல்லைங்க, நாங்கள் எல்லாரும் கடகத்துக்கு வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும் அஷ்டமத்து சனியிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பெருசாக பாதிப்பே வரலைங்களேங்க, நாங்கள் நல்லா இருந்தோமே, அது எப்படி அப்படின்னு கேட்டால் அது வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி, முக்கியமாக நல்ல தசையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்பப் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, விரய குருவாக இருந்து இவர் 12ஆம் பாவத்திலேருந்து இவர் என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இருந்து அந்த கஷ்டம்லாம் மாறும். நல்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது வரும். அதே மாதிரி தாயார் ஸ்தானத்து அவர் பார்க்கறதுனால அம்மானோட சப்போர்ட், அம்மானோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மா ஏதோ ஒரு காரணம், கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் வந்து பாருங்கள் அம்மாவுக்கு எனக்கும் மனம் முட்டை வந்துச்சு. அம்மா சுத்தமாக பேசுகிறதே இல்லை. அம்மாவுக்கு உடல்நல கோளாறுகள் இருந்துச்சு. அதனால் அம்மானோட ஹெல்ப்பே இல்லை. எனக்கும் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தாமரை இலையில் தண்ணி மாதிரியே தான் நாங்கள் இருந்தோம். அதெல்லாம் மாறி முதல்ல இருந்த மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பரஸ்பர உறவு, பரஸ்பர அன்பு அப்படின்றது கண்டிப்பாக வந்துடுங்க. பொதுவாக வந்து பாருங்கள் அம்மாங்கெல்லாம் கோச்சிக்கினாலும் எவ்வளோ நாள் கோச்சிக்க முடியும், மாறி தானே ஆகணும். ஆக அதுக்கேற்ற மாதிரி அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்துடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 12ஆம் பாவம் விரைய குருவாக இருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த அஷ்டமத்து சனியும் போது பட்ட கடன் பெரும்பாலும் அடைச்சிடுவீங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த ஒரு நோய்கள் உபாதைகள் அப்படின்றது வந்துச்சு பார்த்தீங்களா? அது வந்து பாருங்கள் அப்படியே அதில் வைத்தியமும் பண்ணிட்டு இருக்குங்க, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் மாறி இப்போ வைத்தியம் பலிதமாகுது, நல்லா இருக்குங்க, என் வேலை ரொட்டீன் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? சத்ரு பெருசாக வந்து கடகத்துக்கு எதிராளிகள்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கடகம் வந்து ரொம்ப கூல் பர்சனாலிட்டிஸ். மறைமுக எதிரிகள் யாராவது இருந்தால் தான் ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப கூலு. ஏன்னா குரு உச்சம் பெறக்கூடிய ராசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் ஆதிக்கம். அப்போ வந்து இவங்க வந்து பெருசாக வந்து சண்டை பகை அப்படிலாம் கிடையாது. எதுனாலும் இவங்களே சும்மா வந்து அழுதுருவாங்க அதட்டி பேசினா கூட. அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள். ஆனால் இவங்களோட ஹிடன் கேரக்டருக்கு அதாவது நான் வாழணும், நான் வந்து முன்னாடி சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அப்படியே ஒரு பெருசாக வந்து பெரிய லெவல்லையும் வருவாங்க. இல்லைன்னா அப்படியே குடும்பம், ஃபேமிலி, குழந்தை அப்படின்னே லைஃப் வந்து அவங்களுக்காகவே வாழ்ந்துருவாங்க. நம்ம தன்னை சார்ந்தவர்களுக்காகவே முழுசும் வந்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதுதான் கடகம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பெருசாக எதிரி கிடையாது, இருந்தாலும் மறைமுக எதிரி யாராவது இருந்தாலும் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விரைய குருவாக இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம். அஷ்டமத்து சனியும் போது நிறைய கடகம் செய்யாத தப்புக்காக ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேர், அவசொல் இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. நான் என்னமோ இவ்வளோன்னு தாங்க செஞ்சேன், கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அதை பெருசாக வந்து ஒரு எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்க மக்கள் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக விரைய குரு வந்து பாருங்கள் நிறைய நல்லது செய்ய போகிறார். அதுக்கும் மேலே பாக்கிய சனி நிறைய நல்லது செய்ய போகிறார். ராகு கேது 8-2 அது பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது. 2ஆம் பாவம் கேது அது வந்து நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலியமே சரி பண்ணிக்கலாம். ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக சொல்கிறோம், சரிங்களா. சரி, ஓகே. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் நல்லாவே இருக்குது, கவலையே பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல தானே செய்வோம். இதுக்கு வந்து பாருங்கள், கடகராசி அன்பர்கள் முடியும் அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு முறை தக்கோலம் பக்கத்தில் எலும்பன் கோட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இது வந்து பாருங்கள், இந்த எலும்பன் கோட்டூர் சிவஸ்தலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரம்பேஸ்வரர், அதாவது ரம்பை சாப விமோச்சனத்துக்காக இங்கே வந்து தங்கி அந்த குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு சாப விமோச்சனம் அடைஞ்சா, தன்னோட அழகை மீண்ட பெற்றா, திரும்பி பெற்றா அப்படின்னு அர்த்தம். அதாவது அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாபத்தினால அவள் அழகு குலையணும், அவள் வந்து பார்த்திங்கன்னா உடல் நிலை குலைஞ்சி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம். அந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் தந்த இடம் எது, விமோச்சனம் தந்த ஈசன் எது அப்படின்னா இந்த எலும்பன் கோட்டூர் ஈசன் தான். இவனை தான் வந்து பார்த்திங்கன்னா ரம்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஈசனை வழிபாடு பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பூர்வ ஜென்ம சாபங்கள், பெண் சாபங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது மாறும். அதுக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எத்தனையோ காரணத்தினால அழகு அப்படின்றத இழந்திருப்போம் இல்லைங்களா. அந்த இழந்த அழகை மீண்டு தரக்கூடிய, மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பெறக்கூடிய ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இல்லைங்க நான் முதல்ல இருந்தே சுமாராக தான் இருந்தேன் அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள் இந்த ஈசனை போய் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு அழகு அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பாருங்கள் அழகுன்றது வரும்னா நம்மளுக்கு கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வேற வேற மாறிடாது. அதே கண்ணு மூக்கு காது வாய் தான், ஆனால் லட்சணமாக இருப்போம். ஒரு தெய்வீக அழகு. பொதுவாக வந்து பாருங்கள் அழகுனா ஒவ்வொரு மனுஷங்களும் அழகு தான் இல்லைங்களா. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மள வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படின்ற மாதிரி, ஒல்லியாக இருந்தால் தான் அழகு, இப்படி ஏகப்பட்டது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட படைப்பு ஒவ்வொன்றும் அழகு. இது மனுஷங்க மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் அழகு தான். அதுக்கும் மேலே இந்த மேல் ஒரு நிறத்தை பார்த்து நம்மளோட முகத்தை பார்த்து அப்படின்லாம் அழகு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் தான், அது தப்புன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட இந்த ஈசனை வழிபாடு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அழகு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதுக்கும் மேலே இப்போ நம்ம சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த எலும்பன் கோட்டூர் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, குரு பகவானோட ஒரு ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கும் மேலே ஈசனோட ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இங்கே போங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, அது வந்து போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வருஷம் முழுசும் நம்ம ஏதாவது வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் வந்து முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா, இப்போ எல்லா இடத்துலையும் முருகர் கோயில் அப்படின்றது இருக்க தான் செய்து, நம்ம வாரத்தில் ஒரு நாள் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், அதுவே போதுமானது. இல்லைங்க எங்களால் வாரத்தில் ஒரு நாள் போக முடியல அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளான முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது முடியும் அப்படின்னா சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி தினங்களில் போங்க. முடியாது அப்படின்னா இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அப்போ இருக்கிறதே வீட்டில் ரொம்ப கம்மி இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்காங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே சரியாக போதுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பிரச்சனை இல்லை. அப்படி சொல்கிறவங்க மாதத்துக்கு ஒரு முறையான ஒரு முருகர் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.